ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போது 2020ஆம் ஆண்டு இணைந்த பயிரில் தூய கணிதத்தில் 4வது கேள்வி. 4வது கேள்வி என்ன? ஈருறுப்பு விரிவு. ரைட், இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா n வந்து நிறைவன் z ப்ளஸ் நியர் நிறைவன் 1 + x முழுவதும் எண்ணாம் அடுக்கிற ஈருறுப்பு விரிவிட எக்ஸில் வலுக்கரின் ஏறு வரிசை கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இதை 2 வகையில் எழுதலாம். எக்ஸின் ஆறும் போடலாம், இல்லை எக்ஸின் n-6 போடலாம். இங்கே அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஏறு வரிசை கேட்குறதால நீங்கள் எக்ஸின் 6ஆம் அடுக்கண்டு போட்டு தான் இங்கே எழுத வேண்டி வரும். ஓகே, அப்போ நாங்கள் என்ன எழுதணும்? 1 + x முழுவதும் எண்ணாம் அடுக்கு சிக்மா r = 0 to n ncr into xcr. அதே நேரம் நீங்கள் ஒவ்வொரு கணியத்தையும் இங்கே வரைகுறித்து காட்டணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் அந்த தேற்றத்தை எழுதி விடுங்க. அதான் முதலாவது கேள்வி. ஓகே, அப்போ என்சிஆர் எப்படி எழுதுவோம்? இது. அதே நேரம் ஆர் ரேஞ்ச் வந்து 0 to n ஆக இருக்கும். அதே நேரம் என்சி நோட் r = 0 முதலாவது உறுப்பு வந்து 1 ஆக இருக்கும். ஓகே, ரெண்டாவது கேள்வி கேட்குறாங்க, அடுத்துள்ள உறுப்புகளின் குணகங்கள் சமம். அடுத்துள்ள உறுப்புகள் எப்படி வரும்? r r+1 அல்லது r-1 r. அப்போ அடுத்துள்ள உறுப்புகள் நாங்கள் இதை தான் சொல்லுவோம். இப்போ இதான் குணகம். குணகம் என்ன? எக்ஸுக்கு முன்னு குறிக்கிறது. ஸோ இந்த எக்ஸுக்கு முன்னு குறிக்கிற குணகங்கள் இது. அப்போ நான் என்ன செய்கிறேன்? ஆரையும் r+1ஐயும் எடுக்கிறேன். இதில் நீங்கள் கவனிக்கணும், r+1 எடுத்தேன்னா n-1. இங்கே r-1 r போட்டேன்னா நார்மலாக என்னென்னு வந்துடும். இப்போ நான் r+1 எடுக்கிறதால இங்கே n-1 இந்த ரேஞ்ச் வந்து பாதிப்படையக்கூடாது. அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பிளவுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஓகே, அது பிரபலமையாக நாங்கள் தீர்க்கிறது தான் இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைஸ். இதில் குணகம், இதில் விரிவு மேலே இருக்குது. அதற்கு பதிலாக r+1 சமப்படுத்தினீங்கன்னா n வந்து 2r+1 வரப்போகுது. இந்த 2r+1 இங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல? ரைட், அது வந்து ஒற்றை என்ற பொதுச்சாம்பாடு. ஆகவே n வந்து ஒற்றையாக இருக்கும். அதுதான் கேட்ட கேள்வி. மார்க்ஸ் அலோகேஷனை பார்த்தோம்னு சொன்னால் அந்த முதலாவது தேற்றத்துக்கு 10 புள்ளிகள். அந்த குணகங்களை சமப்படுத்துறது வந்து நாங்கள் முன்னுக்கு இருக்கிற அந்த இதுகளை சமப்படுத்துறது வந்து குணகங்களை சமப்படுத்துக்கு சமம் என்ற அந்த ஐடியாவுக்கு 5 புள்ளிகள். அதே நேரம் 2r+1 இதை காட்டுறதுக்கு 5 புள்ளிகள், இதை காட்டுறதுக்கு 5 புள்ளிகள், மொத்தம் 25 புள்ளிகள். ஓகே, இதுதான் 4வது கேள்வி.